ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ்க்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப ஸ்பீடாகவே நான் சொல்ல பார்க்குறேன். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, எப்படி அட்டன் பண்ணணும் தெரியலனா இந்த வீடியோ டக்குன்னு பார்த்துட்டு போயிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்சஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரெசென்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இந்த மாதிரி 3 இருக்கும். இதில் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னா ஒன்று நார்மலாக ரெகுலராக நடக்க வேண்டியது. இப்போ சன்ரைசஸ் அப்படின்னா அது நார்மலாக நடக்காதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும், இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்மலாக அந்த 3 கண்டிஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வேர்டு சப்ஸ்டியூஷன். வேர்டு சப்ஸ்டியூஷனுங்கிறது இப்போ ஒரு ஸ்டடியை பற்றி படிப்பாங்க, இல்லை ஒரு இதில் வச்சு வரும். உங்களோட 11th 12th புக்லேயே வந்து நிறையா இருக்கும். அதை எடுத்து பாருங்கள். டைம் கிடைக்கல அப்படின்னாலும் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். நானும் ஒரு சிலர் காட்டுறேன். ஸோ அதாவது ஆர்னித்தாலஜினா பேட்ஸு, என்டோமொபிலஜிங்கிறது வந்து இன்செக்ட்ஸு, பேலந்தாலஜிங்கிறது ஃபோசில்ஸு, அதுமாதிரி எடப்பாலஜிங்கிற சாயில், செரிகல்ச்சருங்கிற சில்க், அபிகல்ச்சருங்கிற ஹனி, இந்த மாதிரி ஹனிபி இந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரி நிறையா பாருங்கள், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து எரர் ஸ்பாட் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஹெச்சின்னு வருது அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி பொறுத்த வரைக்கும் அடுத்து இஎஸ்டி சேர்க்கணும். இப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னு போட்டு ஏதாச்சும் வேர்டு கொடுக்கணும், நாங்கள் இஎஸ்டி சேர்த்துருக்கணும். அடுத்து இஸ் வந்தால் ஆறு வந்தால் இஸ், இதை மாற்றினீங்களே போதும். அடுத்து வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஒரு வேர்டில் வந்து எஸ் கம்ப்ளீட் ஆகும், அந்த வேர்டு வந்து சிங்குலராக இருக்குது, அதாவது ஃப்ளூரலாக கொடுத்தாங்க லாஸ்ட் வந்து எஸ் சேர்க்காம இருக்காங்கன்னா நீங்கள் எஸ் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த அப்படின்னு வருதுன்னா அதுக்கு அடுத்த வேர்டில் எஸ் சேர்த்துக்கணும். ஈச் ஆஃப் தான் வந்தாலும் அதுக்கு அடுத்த வேர்டில் எஸ் சேர்த்துக்கணும். இப்போ ஒன் ஆஃப் த ருபீஸ் ருபின்னு இருக்குன்னா ருபீஸ் நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கணும். வேர் வந்தால் வாஸ் வரணும். தோ THOUGH தோ வந்தால் பட்டு வரக்கூடாது அந்த சென்டென்ஸில். டோல்டு வந்தால் டூ அங்கே வரக்கூடாது. அடுத்து வேர் வந்தால் வாஸ் வரணும். அடுத்து ஹீஸ் குட்டத்துலன்னு கொடுப்பாங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏன் போகிற மாதிரி இருக்கணும். ஆர்டிக்கில் ஒரு சில இடத்துல வர்ற மாதிரி இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான உங்கள் 12th புக்கில் இருந்திருக்கும். ஐ ப்ரிஃபர் காஃபி தென் டீ, அந்த தேனுக்கு பதிலாக நீங்கள் டூ போகிற மாதிரி இருக்கும். இது ரிப்பீட்டட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டு, வெர்பு, காம்ப்ளிமெண்ட்டு, ஆப்ஜெக்ட், ஐஓடிஓ இது மட்டும்தான் இருக்கும். சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக உங்களோட பேரோ இல்லை ஃபஸ்ட்டு வார்த்தை வரும், அந்த மாதிரி அந்த வர்ற ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வர எல்லாமே சப்ஜெக்டாக தான் இருக்கும். என்ன அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். அந்த இதில் வந்து குறிப்பிடுற ஒரு இதாக இருக்கும். ஸோ அதான் வந்து சப்ஜெக்டாக இருக்கும். வெர்பு, அதாவது சப்ஜெக்ட்டுங்கிற ஒரு நவுன் கூட சொல்லலாம், அதாவது ஏதாவது பேர் சொல்ல இருக்கும், இல்லை அவங்க தான் பெரிய அந்த வேர்டில் முக்கியமானவங்களாக இருப்பாங்க. வெர்பு அது ஒரு ஆக்ஷன் வெர்பாக இருக்கும், அதாவது வந்து சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வேர்டு இருக்கும். மேக்ஸிமம் எஸ்வி இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். சம்டைம்ஸ் கன்ஃபியூஸே வரலாம், ஆனால் எஸ்விங்கிறது சேர்ந்து தான் மோஸ்ட்லி வரும். நீங்கள் நிறைய கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஆக்ஷனை சொல்கிற மாதிரி இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட், அதாவது ஓங்கிறது ஆப்ஜெக்ட். ஏதாச்சும் ஒரு பொருளை லாஸ்ட் மென்ஷன் பண்ணி முடிக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு, டேபிள் இப்படிலாம் முடிக்காங்கன்னா அங்கே SVO அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்குங்க. அடுத்து சி காம்ப்ளிமெண்ட்டு. இது பொறுத்த வரைக்கும் சி இஸ் இன்டெலிஜென்ட். அந்த வார்த்தையை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இல்லைன்னா சி தான் மோஸ்ட்லி வரும். அப்படின்னா உங்களுக்கு SVA வருமானு ஒரு டவுட் இருக்கும். அந்த ஏ பொறுத்த வரைக்கும் அட்வர்ப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது டைமோ பிளேஸோ ரீசனோ ஏதாவது மென்ஷன் பண்ணி வரும். கடைசி முடியுமோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டைமு டேட்டு மென்ஷன் வச்சு வந்துருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் ஏ போடுங்க. அது எதுவுமே வரல அப்படின்னா சி போட்டுருங்க. இல்லை வந்து ஏதாச்சும் இடத்த குறிச்சிருக்கு அப்படின்னா அங்கே ஓ போட்டுருங்க. இப்போ IODOன்னு வரும். IODOக்கு என்ன குறிக்கிறது அப்படின்னா மீ, யூ, ஹிம், ஹெர், அஸ், தென் இந்த வேர்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலே அங்கே ஐஓ தான், அது பக்கத்தில் அப்படியே டிஓ போட்டுருங்க. ஸோ முடிஞ்சு. அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சஃபிக்ஸ்னால் உங்களுக்கு வந்து பின்னாடி, ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி சேர்க்கணும். இது மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து NESS, FUL, LESS, ER, TION, SION இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. ப்ரிஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் UN, IN, IM, DIS, RE, PRE. இப்போ PREனா ப்ரிவ்யூ, ரீனா ரீசைக்கிள், அதே மாதிரி இங்கே NESSங்கிறது கம்ப்ளீட்னஸ், இந்த மாதிரி வந்து வரும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ரிப்போசிஷன் பொறுத்த வரைக்கும் சின்ஸ் எங்கே வரும் அப்படின்னா 2024, 2015, 2025 வருஷத்தை குடிக்காங்கன்னா அங்கே சின்ஸ் வரும். இதே இது ஃபார் எங்கே வரும் அப்படின்னா பாஸ்ட் 4 years அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து ஃபார் வரும். அபோவ் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம், அந்த லேக்குக்கு மேலே பறக்குது அந்த பறவை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இல்லாட்டி நீங்கள் அபோவ் வந்து எங்கே வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓவர் அப்படிங்கிறதும் அதே கான்செப்ட் தான், மேலே அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது வந்து ஐ சா எ ஹெலிகாப்டர் ஓவர் எ லேக், இது வந்து நீங்கள் 12th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிலோ அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அபோவோட ஆப்போசிட் வேர்டு தான் வந்து பிலோ. அதே மாதிரி அண்டருங்கிறது எதோட வேர்டு அப்படின்னா ஓவரோட ஆப்போசிட் வேர்டு தான் அண்டர். அலாங் அப்படிங்கிறது அதோட சேர்த்து, உடன் அப்படிங்கிற வார்த்தை வரும். நானும் அவங்களோட சேர்ந்து படித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி. த்ரோ THROUGHங்கிறது வந்து அதன் வழியாக. ஸோ நான் இப்போ யூடியூப் வழியாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, த்ரோ அது வழியாக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வரும்ல அந்த வேர்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிட்வீன், இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், 2 இதுக்கு நடுவில் வர்றதான் பிட்வீனு. ஸோ அமாங் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா
அண்டுங்கிற வார்த்தை எங்கே வருதோ அங்கே அம்மாங்க வந்துடும். வேர்டில் எங்கேயாச்சும் அண்டு இருந்துச்சுன்னா அம்மாங்க போட்டு விட்டுருங்க. பிஃபோரு ஆஃப்டரு, பிஃபோருங்கிறது நேற்று, ஆஃப்டருங்கிறது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம். ஸோ இது வந்து ப்ரிப்போசிஷன், இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னாட்ஸு. ஸோ அடுத்து வந்து இன்னும் 2 இருக்கும். அட்ஜெக்டிவ், அந்த அட்ஜெக்டிவ் கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். அது லாஸ்ட் மினிட்ங்கிறப்போ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால தான். ஸோ அது நவுனை வச்சு வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து இடியம்ஸ் அண்ட் ப்ரைசஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வேர்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக கேட்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பிகோஷன் பேர்லாம் டக்குன்னு. ஸோ பிகோஷன் நான் ரிவர்ஸ்லேருந்து போகிறேன். 15th உங்களுக்கு 3 தான். 15th என்ன கேட்பாங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங். அதாவது 2 லெட்டர் ரைட்டிங்கில் இன்ஃபார்மல் வரும். இன்ஃபார்மல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட ஹையர், அதாவது வந்து பிரின்சிபலோ டீனோ யாருக்கு எழுதுறீங்க அப்படின்னா அங்கே ஃப்ரம் டு லீவ் லெட்டர் எழுதணும், அந்த மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுறப்போ நார்மலாக வந்து எழுதுவீங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ லெட்டர் ரைட்டிங்கில் இன்ஃபார்மல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ ஜென்ரலாக அதாவது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும், மேலே வந்து டேட்டு போட்டுக்கோங்க. அந்த டிஆர்எம் போட்டு நம்ம நார்மலாக ஆரம்பிச்சு கண்டென்ட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டு கீழே யுவர் லவபிள் அப்படின்னு போட்டு உங்கள் பேரை போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இதே இது இன்ஃபார்மல் இமெயில் கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே நீங்கள் இமெயில் போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இமெயிலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணுறது இருக்கும், டூ இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். அங்கே நீங்கள் டிஎன் போட்டு சும்மா ஒரு பேராகிராஃப் ஆரம்பிச்சிடும், நடுவில் சிசின்னு இருக்கும். அது தேவையில்லை, அது பொண்ணாக போட்டுக்கோங்க. டூ சப்ஜெக்ட் சிசி பொண்ணாக போட்டுக்கோங்க. அடுத்து சப்ஜெக்ட் அது அந்த டியர் போட்டு ஃபுல்லாக பேராகிராஃபாக போட்டு கீழே அதாவது மெயில் பொறுத்த வரைக்கும் ரிகார்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ரிகார்ட்ஸ்னு போட்டு கீழே உங்கள் பேரை போட்டுவிட்டுருங்க. அதாவது 15 பொறுத்த வரைக்கும் 3 கான்செப்ட்லாம் கேட்கலாம், அதனால தான் நான் 3 சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு 15A B இந்த 2 தான் வரும். ஸோ ஏதாவது இந்த 2 தான் வரும். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் கேட்கலாம், இல்லை நரேட்டிவ் கேட்கலாம். டிஸ்கிரிப்டிவ்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் 12th பேராகிராஃப் எழுதிப்பீங்களா, அதே தான். ஸோ டைட்டில் கொடுங்க, அதாவது ஒரு பேராகிராஃப்க்கு அவங்க கண்டென்ட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். டைட்டில் கொடுங்க, இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பேராகிராஃப் எழுதுங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. இது வந்து டிஸ்கிரிப்டிவ்க்கு. நரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் கதை மாதிரி தான், அப்படியே பேராகிராஃப் எழுதி விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து 14th பொறுத்த வரைக்கும் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங். ஸ்கிம்மிங்கிற ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட நான் நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டேன். ஸோ அதில் ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வாசிச்சு சொல்லுவீங்க, அதான் வந்து ஸ்கிம்மிங். ஸ்கேனிங்கிறது பர்டிகுலராக அப்படியே டக்குன்னு எடுத்து நீங்கள் நியூஸ் பேப்பர் போனோன்னே விராட் கோலி இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறீங்க, கிரிக்கெட் நியூஸ்க்குள்ளே போய் பார்ப்பீங்க, அது வந்து ஸ்கேனிங். இப்போ வந்து இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கணும். ஸோ கீவேர்ட்ஸ் இருக்கணும். இதில் வந்து போல்டெல்லாம் பண்ணி காட்டணும். இதோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் இருக்கணும், ஃபஸ்ட்டு பேராகிராஃப் லாஸ்ட் பேராகிராஃப்னு இருக்கணும். அதில் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு பேசேஜ் இருக்கணும், அதில் அந்த முக்கியமாக போல்டு பண்ணி காமிச்சிருக்கணும். சரி, வந்து ஸ்கேனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் உள்ளே கொடுத்துருக்கணும். கீவேர்ட்ஸு எக்ஸட்ரான டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே இருக்கணும். இதோட கான்செப்ட் இருக்கணும் அப்படின்னா டெஃபனிஷனு, பர்போஸு, மெத்தட்ஸு, யூஸ்டு, எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து 13th இன்டென்ட் கன்வர்சேஷன். இது பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இதை ஒரு கான்வர்சேஷன் அவங்களே கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லலாம், சம்டைம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இன்டென்ட் கான்வர்சேஷனாக கூட்டு, ப்ளீஸ், சஜெக்ட், இந்த மாதிரி சஜஸ்ட், இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ அப்படின்னா ஸ்வேர் அப்படின்னா இது இன்டென்ட் வேர்டு என்ன வேர்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 12th அக்ரிங் அண்ட் டிஸ்அக்ரிங் கான்வர்சேஷன். இது பொறுத்த வரைக்குமே வந்து உங்கள்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் ஒரு வேலை சொல்கிறேன், அந்த வேலையை நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது பேர் டிஸ்அக்ரிங்னு அர்த்தம். நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த டிஸ்அக்ரிங்கை வந்து நீங்கள் எழுதுறப்போ வந்து பொலைட்டாக சொல்லணும், அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அது எப்படின்னா உங்களுக்கு நார்மலாக கான்வர்சேஷன் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி டிஸ்அக்ரிங் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் பொலைட்டாக சொல்கிற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் அந்த மாதிரி டிஸ்அக்ரிங்கில் வர வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருங்க, ரொம்ப அளவுலாம் எழுதாதீங்க. அக்ரிங் பொறுத்தவரை கொஞ்சம் நீங்கள் ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ப்ரீஃப் எழுதுற மாதிரி எழுதுங்க. ஸோ 11th பொறுத்தவரை நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் உங்களோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரெகுலேஷன் 20 கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் தெரியும். அது ஒரு பேராகிராஃபாக கொடுக்கலாம், இல்லை எதனாலும் கொடுக்கலாம், அது கம்பல்சரி கொஸ்டினில் வரும். அதில் மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டின் நான் காமிக்கிறேன். ஸோ அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி அது 8 மார்க், இது 8 மார்க் பிடிச்சிருந்தாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸில் வந்து வேறு மாதிரி கேட்குறாங்க, அதாவது வந்து அந்த பேசேஜ் ரீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி வருது. ஸோ ஓவராலாக இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் மினிட்னால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுனால தான் என்னால் இப்போ அப்லோட் பண்ண முடியுது, இல்லாட்டி நான் முதல்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டு ஸோ எக்ஸாம்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.